மக்களே, நான் இந்த பிரச்சனைக்காக போயிருந்தேன். அவர் எழுதி கொடுத்த மாத்திரையை பாருங்க, ஊசியை பாருங்க. இது இவர் எழுதி கொடுத்தது கரெக்டா தப்பா இது? ஆனால் ஏற்கனவே நான் போன வாரத்தில் இந்த ஆளுக்கிட்ட போனேன். நான் ஒரு பிரச்சனையை சொன்னாக்கா என் இடுப்பு வலியை அதிகமாக்கிட்டார். அதனால் நான் இந்த ஆளுக்கிட்ட போய் நான் திட்டி வீடியோவும் போட்டேன். ஆனால் எடுக்கலை. அந்த வீடியோவை அழிச்சிட்டார். அவர் அழித்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் இந்த மாதிரி பண்ணி என் இடுப்பு வலி இல்லாத இருந்தது. அந்த இடுப்பு வலியை உருவாக்கி அவர் மறுபடியும் நான் மறுபடியும் ரிப்போர்ட் எடுத்து போய் இன்றைக்கி நான் கேட்டேன். நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை அனுப்புகிறேன். இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக, இவர் இருக்கிறது மனநலப் பிரிவில் இருக்கிறவர் இந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி பண்ணலாம்? இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு அவருக்கு இன்னும் அருகதை இருக்குது. அதனால் இவன் டாக்டரா அப்படின்னு மக்களே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போகாதீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி நம்மள சிறுவ சாவடிப்பானுங்க. சாவடிக்கிறது இல்லாத வர்ற மக்களுங்கெல்லாம் இதை மாதிரி பண்ணுறானுங்க. இவனுங்கெல்லாம் டாக்டர் கிடையாது. மொல்ல மாறிங்க, முடிச்சு வைக்கிங்க, கேப் மாறிங்க, டங்கா மாறிங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் நம்பி போகாதீங்க. இவங்களாம் நம்பி போனீங்கன்னா நம்மளை சிறுவ சாவடிச்சிருவான். கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அதனால் மக்களே, இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் அனைத்து பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது தவறான விஷயத்தில் இவன் ரொம்ப பயன்படுத்தின்னு இருக்கான். ஆனால் ஒன்றுமே இல்லாத நான் இருந்தவனை என்னை இடுப்பு வலி இந்த வலி உருவாக்கி ஸ்கேனர் ரிப்போர்ட்டில் நான் சொன்னதை கரெக்டாக இருக்கானா இவன் ஸ்கேனர் பார்த்துட்டு சொல்லவே இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. இவன் மாத்திரையை கொடுத்தா எனக்கு இடுப்பு வலி வந்துடுச்சு. அதனால் மக்களே, இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போகாதீங்க. மக்களே, டாக்டர்கிட்ட போகிறப்போ எந்த டாக்டர்னாலும் கரெக்டான டாக்டரா அப்படின்னு செக் பண்ணிட்டு போங்க.